ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சபரி எங்க அப்படின்னு கேட்டா அந்த பாரு கண்ணில் அடிப்பட்ட பிறகுதான் சபரி காணாம போறாரு. ஏன்னா பயந்துட்டார், ஐயோ போதுண்டா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டதுனால தான். சபரி பெருசா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி நான் பார்க்கல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. வணக்கம். நான் ரெஜினா தேம்பாவன். அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அக்கா வணக்கம்க்கா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்க்கா. சோ அதான் மக்களே, ஃபேமிலியில இணைஞ்சிருங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க இணைஞ்சிருங்க. 100வது நாள் நான் சொல்றேன், ஓகேங்களா? கடைசி நாள் நம்ம அதை பத்தி பேசலாம். ஓகே மக்களே. அது 105 106 வரும் நினைக்கிறேன். இன்னைக்கு 100வது நாள்ல இருக்கும். ஆமா கரெக்ட். நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணி 100 days ஆயிடுச்சு. ஹேப்பி 100th டே ரெஜிரா அண்ட் இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓவர் இட் இஸ் ஃபேமிலி அண்ட் லெட்ஸ். அதாவது இங்க ரெஜிராவுக்கு இந்தியா கிளிட்ஸ்க்குலாம் சொல்றதை தாண்டி அபியக்காக்கு சொல்றதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அதாவது நான் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல கிறிஸ்துமஸ் வந்தாலும் சரி, பொங்கல் வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, ஐயா என்ன இடியே விழுந்தாலும் அந்த 1 மணி நேரம் ஷோ பண்ணிட்டு தாயா போவேன் அப்படின்னு சும்மா இரும்பு கரங்கள் கொண்டு அப்படி உட்காந்து இந்த 100 நாள்ல எங்களுக்கு பண்ணி கொடுத்த எங்க அபியக்காவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்க்கா. எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, எனக்காக சில மக்கள் லைவ்க்கு வராங்க, கமெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ரிவ்யூவை மதிக்கிறாங்க. நிறைய மெசேஜஸ் இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், நம்மளோட லைவ்ல கொடுக்குற கமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த லவ், இந்த அஃபெக்ஷன், இது எனக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, எஸ் இது பிக் பாஸ் வீட்ல கண்டஸ்டன்ஸ் எப்படி ஒரு 106 நாளுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒரு விஷயத்துக்கு சைன் பண்ணிருக்காங்களோ, இதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு உள்ள வந்திருக்கணும் போது முழுமையா பண்ணி முடிச்சிடலாம் என் மக்களுக்காக அப்படின்றதுதான். சோ அண்ட் இன்னொரு வினோத்தோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு வினோத் அண்ட் சாண்ட்ராவும் ஒரு மனிதர், ஒரு கண்டஸ்டன்ட்ன்றதுனால சொல்றேன், வினோத் அண்ட் சாண்ட்ரா இன்னைக்கு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. சோ நாளைக்கு வினோத் பிபி ஹவுஸ்ல நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான். ஒரு ஹாப்பி மூமெண்டா இருக்க போது. அண்ட் அமித்துமே இன்னைக்கு கேமரால நீதான் என்னோட ரியல் வின்னர், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட வின்னர் நீதான், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், நம்ம பசங்க சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த மொமெண்ட் ரொம்ப ட்ரூவா நைஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கமருதீன் வினோத் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, அதே மாதிரி அமித்க்கும் அவருக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறத பார்க்க முடியுது. சோ எஸ் வினோத்தோட ஃபேன்ஸ்க்கு நாளைக்கு கண்டிப்பா, நாளைக்கு இன்னொரு 2 நாளைக்கு ஒரு ட்ரீட் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கலாம். ஆமா நாளைக்கு பயங்கரமான ஒரு ட்ரீட் இருக்கு. அப்புறம்க்கா அந்த நான் முதல்ல ஒரு பயங்கரமான ஒரு பாராட்டு கொடுத்தல, அந்த பாராட்டு நான் அனுபவிச்சு கொடுத்தது, சரிங்களா? அது எனக்கு தெரியும். ஒரு நாள் லீவு கேட்கறதுக்கு நான் போடுற பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியுங்க. உங்களுக்கு தெரியும். லீவு கொடுக்க முடியாது, நான் எடுக்க முடியாது டூட், அது நல்லா இருக்காது. போன வருஷமே ஒரு சேனலுக்கு பண்ணும் போது நீங்க நம்ப மாட்டீங்க, நான் தொடர்ந்து ஒரு வாரம் ரொம்ப மோசமா இருந்தது என்னோட நிலைமை. ஆனாலுமே நான் எழுந்திரிச்சு நைட்டு லைவ் கொடுத்துருக்கேன். நியூ இயர் ஒரு ஈவெண்ட்ல இருந்தேன் ஒரு ஊர்ல. அப்ப கூட, ஏன்னா அப்ப ரெக்கார்ட் இந்த மாதிரி லைவ் கிடையாது. சோ அப்ப கூட என்னோட எடிட்டர், என்னோட ஆங்கர் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி நைட் 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்போ எடிட் பண்ணி எல்லாம் காலையில லைவ் பண்ணிருக்கோம் நாங்க. சோ எஸ், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்காக வர்ற வியூவர்ஸ்க்காக நான் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றேன்னா எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அண்ட் போதும் நம்ம ஷோ உள்ள போலாம். ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம அடிப்பாங்க இதுக்கு மேல விட்டா. தேங்க்யூ சோ மச். பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, அதனால இருந்த நாள்லாம் நம்ம கரெக்டா போயிருக்கோம் ஷோக்குள்ள. இதுக்கு ஒண்ணுமே இல்ல. இருக்கு நிறைய இருக்கு. நம்ம எடுத்த உடனே இன்னைக்கு நம்ம அந்த அரோரா மேட்டரே போயிடலாம். அரோராவை பத்தி இன்னைக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு 2-3 விஷயம் இருக்கு அரோராவை பத்தி பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் துஷார் அண்ட் அரோரா மேட்டருக்கு போயிடுறேன். லவ் மேட்டர் பேர்லாங்க. அந்த லவ் மேட்டருக்கு போயிடல. இவங்க கொஞ்சம் இந்த மிஸ் யூ டைப்ல ஒரு ஏதோ ஒரு லவ் மெசேஜ் மாதிரி அந்த ரவுண்டா ஒரு போர்டு மாதிரி இருந்தது. ஆமா, அதுல கன்வே பண்ணி ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. அவர் அது பார்த்த உடனே, ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா துஷாரை நான் இன்டர்வியூ பண்ணும்போது துஷார் ரொம்ப தெளிவா நம்ம இன்டர்வியூல சொன்னாப்புல, நான் சொன்ன நான் வீட்டுக்கு போய் 3வது நாள் வெளியில போய் டேட்டிங் பண்ணலாம், நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அவங்க ஏன் சொன்னாங்க, நீங்க வெளியில அவங்க எவிக்ட் ஆக வரும்போது அவங்களுக்கு கேளுங்கன்னாரு. அண்ட் 100% வீட்டுக்கு வெளியில வந்தா நான் டேட் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல துஷார் ரொம்ப தெளிவாவே இருந்தார்.
என்னோட இன்டர்வியூல, மத்த இன்டர்வியூல ஐ டோன்ட் நோ. சோ இது எனக்கு தெரியும். பட் அதையும் மீறி நேத்து சில விஷயங்கள் மோட்டிவேஷன்லாம் பண்ணும்போது குட். போய் ஹர்ட் பண்ணாம ஸ்போர்ட்டிவா ஒரு விஷயத்த பண்றாருன்னு நல்லா இருந்தது. அத வந்து இன்னைக்கு ஒரு படி மேல எடுத்துட்டு போலான்னு சொல்லி அரோரா ஆல்ரெடி எழுதி வச்சதெல்லாம் குடுத்த உடனே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா ஐ மிஸ் யூ, எனக்கும் இதே ஃபீலிங் உன் மேல இருக்குன்னா இவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்திருப்பாங்க போல. ஆமா. ஆனா அவர் சம்பந்தமே இல்லாம உனக்கு ஒண்ணு தெரியுதா, இன்னொரு இத்தனை நாள் தான் இருக்கு, நீ 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 இங்க இருந்த, நான் பார்க்கும்போது இப்ப நீ எங்க இருக்க அங்க இருக்குன்னு சம்பந்தமே இல்லாம பேசும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, தம்பி பயப்புல சுத்துறான். வந்து சுத்தி ரங்கராட்டின மாதிரி சுத்தின்னு இருக்காப்புல. அவரு வந்து இக்னோர் பண்றாரு அரோராவன். எனக்கும் எப்படி அரோராக்கு தெரிஞ்சதோ பாக்குற நம்மளுக்குமே அப்பப்பா தெரிஞ்சுது. ஏன்னா அரோரா அதான் கேட்டாங்க, நீ வந்து மிஸ் யூன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா நான் உனக்கு கொடுத்தது ஏதோ சம்பந்தமே இல்லாத ஒரு டாபிக் பேசுறேன். அரோரா ஹக் பண்ண போகும்போதுமே அவர் அதை அவாய்ட் பண்ணார். அதுக்கு வந்து இது கொடுக்கல, அந்த டாபிக் பெருசா லீடு கொடுக்கல. அது அரோராக்கு ஹர்ட் ஆச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, பொதுவா நான் வந்து சரி ஓகே, ஒரு சில விஷயங்கள் அவங்க வெளி உலகத்துல அவங்களோட பேரு இருக்கு, அவங்களுக்கு ஒரு பேரு இருக்கு, அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் எப்பயுமே ரிவ்யூல அந்த பேரை நான் சொன்னதே கிடையாது, எனக்கு அந்த பேரை சொல்ல இஷ்டம் கிடையாது அப்படின்ட்டு. ஓகேவா? சோ இப்போ எவிக்ட் ஆயிட்டு துஷார் வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா குடும்பமா உட்காந்து, ஏன்னா துஷாருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பலமான ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஏன்னா அரோரா சூழ்நிலை வேற. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க, அவங்க தனிமையில இருக்காங்க. பட் துஷாருக்கு அப்படி கிடையாது, ஃபேமிலி இருக்காங்க. அவங்க கண்டிப்பா வந்து அரோராக்கு இப்போ இந்த சோசியல் மீடியால இருக்கிற பேரோ, அந்த பொண்ணு போடுற போஸ்டோ, சோசியல் மீடியால இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீ கண்டிப்பா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ ஒழுங்கா போய் உன் கேமை விளையாடி இருக்கலாம், உன் கேமை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணோடயே சுத்திட்டு விட்டுட்ட, அதெல்லாம் விட்டுடுப்பா, அதோட அந்த வீட்டோட விட்டுடுப்பா, இனிமே அந்த சாவகாசெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு கண்டிப்பா வீட்டுல ஒரு அப்பா அம்மாவோ யாரோ பிரதர் சிஸ்டர் போயிருக்கும். அக்கா மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். அதனாலதான் அவ்வளவு தெளிவா நம்ம இன்டர்வியூல வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, வெளியில வந்தா கூட நான் டேட் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல அவர் சொன்னார். 1க்கு 3 தடவை சொன்னார். ஓகேவா? சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபேமிலி பிரஷர் கண்டிப்பா துஷாருக்கு இருக்கும். இப்ப போகும்போது கூட சொல்லியிருப்பாங்க, பார்த்து அளவா இருந்துக்கோப்பான்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் அங்க வந்து அரோராவையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு வெளியில வரட்டும். சப்போஸ் இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்படி போகுதுன்னா நம்ம புரிய வச்சுக்கலான்றதுதான் துஷாரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்திருக்கும். சோ அத இவ்வளவு அரோராக்குமே தெரிஞ்சிச்சு இவன் அவாய்ட் பண்றான் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் ஆதிரை கிட்ட சொல்றாரு, கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க, ஒரு வாரம் தானே இருக்கு கேம். அதாவது என்னன்னா, இந்த மாதிரிலாம் கான்வர்சேஷன் வேண்டாம், வெளியில போய் பாத்துக்கலாம் அப்படின்றது வந்து அதுதான் ஆதிரைக்கும் தெரிஞ்சதுனாலதான் இன்னும் கேம் முடியல மச்சான், நீ கேமை கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி அரோராவை டைவர்ட் பண்றாங்க. டைவர்ட் தான் இது, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைவர்ட் தான். ஓகேவா? நீ தான் கேம் முடிஞ்சிச்சுன்ற, ஆனா கேம் இன்னும் முடியலன்ட்டு. ஆனா இது ஒரு டைவர்ஷனா தான் நான் பாக்குறேன். இது வந்து வெளியில வந்தா கூட பாருங்க, துஷார் வந்து வெளியில வந்தா இப்ப கேமராஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது மேல ஓட்டமா சமாளிக்கலாம். ஆனா வெளியில வந்து ரொம்ப கிளியராவே சொல்லுவாப்ல, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாம், ஃபேமிலியில ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு வெளியில போகும்போதே சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வீட்டுலன்றது சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பொண்ணுங்க தானே சொல்லுவானுங்க, இங்க பசங்க சொல்றாங்களே, அதுதான் ஆச்சரியமா இருக்குது எனக்கு. சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் இல்லங்க. இப்ப எதுவா இருந்தாலும் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அரோராவ கேட்கறதுக்கு ஆள் இல்ல, பட் இங்க அப்படி கிடையாதுல்ல. துஷாருக்கு அப்படி இல்லன்ற. துஷார் ஹேஸ் அ ஃபேமிலி. அவரு கண்டிப்பா கொஸ்டின் ஆயிருக்கும், இதுவே ஒரு டாபிக்கா வீட்டுல ஓடி இருக்கும். சோ இது மறுபடியும் அது பண்ணக்கூடாதுன்றதுதான் ஒரு விஷயம் நான் பாக்குறேன். எனக்கு என்னன்னா, அரோரா வந்து ஒண்ணு சொன்னாங்க, நான் வந்து உன் பேரை எங்கேயுமே எடுக்காம நான் பாட்டுக்கு ஒரு மாதிரி போயிருக்கலாம், பட் எனக்கு உனக்கு பிடிக்கும், அதனாலதான் நிறைய இடத்துல உன் பேர் எடுத்தேன், இந்த ரூம்க்கு வந்து உன் போட்டோ பாக்குறேன், இதெல்லாம் ஓகே. பட் ரியாலிட்டி லைஃப்க்கு வந்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த சில பட்ட பேர் இதெல்லாம் வந்து சில ஃபேமிலிஸால ஏத்துக்க முடியாது. பட் அதையும் மீறி துஷார் வெளியில வந்து அதை விட்டுடுங்க, அது பிக் பாஸ் முன்னாடி அவ சூழ்நிலை, அதனால அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்தது. பட் நான் ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு ஆள் தான், எனக்கு அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு துஷார் நின்னா ஒளியேதான் இது ஏதோ ஒரு டிக் மார்க் கொடுக்கலாம். இல்லன்னா இது வந்து என்ன கேட்டா, இது வந்து பலூனை வந்து நம்ம நல்ல ஊதி வச்ச பலூன் அவுத்து விட்ட போய் விழுந்துரும் பாருங்க, அந்த மாதிரி கதை தான் இது. பட் நாட் ஃபார் எவ்ரிபடி. நான் அப்படிதான், நான் பாஸ்ட நோண்டவே மாட்டேன். எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நான் அப்ப பழகுறேன்னா, உன்னோட பின்னாடி என்ன நடந்தது எனக்கு தேவையில்ல, எனக்கு என்ன பின்னாடி நடந்தது உனக்கு தேவையில்ல. நம்ம இப்ப எப்படி இருக்கோம், இதை நம்ம வந்து போக்கஸ் பண்ணி இதுக்கு ட்ரூவா இருக்கலாம்ன்றதுதான் நான் பாப்பேன். கடவுளுக்கு பொதுவாவே நான் அப்படிதான் பாப்பேன். ஆனா எல்லாரோட ஃபேமிலியும் அப்படி இருக்காது அப்படின்றதுதான். அப்படின்னா
இது வந்து துஷார் இல்ல ஸ்ட்ராங்கா எடுக்கணும். அப்போ அது படிக்கும் போது கொல்லும் போதோ அவர் அதுக்கேத்த பதில் கொடுத்திருக்கலாமே, ஏன் அவாய்ட் பண்ணார்? கண்டிப்பா ஃபேமிலி பிரஷர் இருக்கும். இல்ல ஃப்ரெண்ட்ஸே கூட கலாச்சிருக்கே, அவ இந்த மாதிரி பேரோட இருக்காடா, அந்த மாதிரி பேர் உனக்கு எதுக்குடா, என்ன வேணா நடந்திருக்கலாம் இல்லங்கன்ற. சோ அவருக்குமே ஓ கரெக்ட், நம்ம இதெல்லாம் யோசிக்காம சில இது பண்ணிட்டோம், கரெக்ட், நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கணும்னு அவரும் யோசிச்சிருக்கலாம்ல. ஆமா, யோசிச்சிருக்கலாம். அது வந்து துஷார் கையில தான் இருக்குன்ற. ஆமா. சோ அரோராக்கு நான் இனிமே என்ன சொல்றேன்னா, உன் வேலையை நீ பார். வெளியில வந்து கூட அந்த பையன் வந்து ஓப்பனா இதுதான் சொல்லிட்டா தேவையில்ல, உன்னோட வேலையை நீ பாருன்றதுதான் நான் அரோராக்கு சொல்லுவேன். ஆமா. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து மீம்ஸ்ல வந்து என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, அரோரா தான் வந்து டைட்டில் ஜெயிக்க போறாங்க, அரோராவை தான் ஜெயிக்க வைக்க போறாங்க, அரோரா துஷாரோட ஃபுட்டேஜ் தான் ஃபுல்லா காமிச்சிட்டே இருக்காங்க அப்படின்லாம் வந்து கால் மேட்டர். அதுக்கப்புறம் வந்து மத்த 3 இந்த 4 கண்டஸ்டன்ஸ்ல வந்து அரோராவை தவிர்த்து வேற யாருக்குமே கால் போனா கட் ஆயிடுது, அரோராக்கு மட்டும் தான் போன் போகுது, அப்படி இப்படி இப்படி இப்படின்னுட்டா. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் கேம் வினோத் எலிமினேட் ஆனதோட முடிஞ்சிருச்சு பிக் பாஸ் கேம். நான் விஹானா பேசுறது இது பேசுறதெல்லாம் கூட அந்த பொண்ணு வந்து எதுக்கு இவ்ளோ நெகட்டிவிட்டியா, இவ்ளோ எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கன்னிங்கா, ஒரு சம்டைம்ஸ் எனக்கு அந்த பொண்ணு பண்றதுல கோமாளித்தனமா இருக்கு. ஓகேவா, அதை நான் சீரியஸாவே எடுத்துக்கல. வினோத் எக்ஸிட்க்கு அப்புறம் உண்மையாலுமே கேம் இஸ் ஓவர். இப்போ வேற கண்டென்ட் இல்ல அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் துஷார்ன்றது, துஷார் போட்டோ பார்த்து கமருதீன் வந்து நிறைய பேர் வந்து இந்த பொண்ணு துஷார் பேரை வச்சு அக்யூஸ் பண்ணதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் போயிருக்குன்றதுனால துஷார் கம்பேக் இருந்தால் துஷார் அரோராவோட பாண்டிங் என்ன இருக்கு அப்படின்றதுதான் இவங்க டெலிகாஸ்ட்ல வேற காமிக்கிறதுக்கு இல்லாம காமிக்கிறாங்க. அப்படியே சரி, இப்போ பாரு கமருதீன் இந்த மாதிரி இன்னும் வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா இது காமிச்சிருப்பாங்க, மேபி குறைவா இருந்திருக்கும். ஓகேவா, இப்ப எதுவுமே வேற மத்த எதுவுமே இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் இல்லாதனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுமே ஒரு சேனல் நடத்துறாங்க, ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துறாங்க. டெய்லி ஓட்டி தானே ஆகணுங்க, 1 மணி நேரம் எபிசோடு. இப்ப 24 மணி நேரத்தை ஓட்டி தானே ஆகணும், வேற எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அண்ட் நான் இன்னைக்கு ஆக்சுவலா ட்ரை பண்ணேன். எங்க வீட்லயே நான், என் தம்பி, எங்க அம்மா அண்ட் இன்னொருத்தவங்க இருந்தாங்க ஃப்ரெண்டு. நான் என் நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணும் போது எனக்கு அப்படியெல்லாம் அரோராக்கு மட்டும் தான் கால் போகுது, மீனி யாருக்கும் கால் போடல அப்படி கிடையாது. ஏன்னா ஆளுக்கு ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நம்பர்ல இருந்து நாங்க கால் பண்ணும்போது எல்லாருக்குமே தான் கால் போச்சு ஹாட் ஸ்டார்ல. அது ஏன் சில பேருக்கு அப்படி போகுது, எதனால உடனே அரோரா தான் வின்னர் பேசுறீங்க, அரோராக்கு வந்து பிக் பாஸ் சப்போர்ட்ன்றீங்க. நான் இப்பவும் அடிச்சு சொல்றேன், அரோரா ஜெயிக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. நான் அவங்கள மட்டம் தட்டி அவங்க ஜெயிக்க கூட அந்த அர்த்தத்துல சொல்லல. பொதுவா இந்த டிராவல் ஓட்டிங்ஸ், இந்த அன்அபிஷியல் ஓட்டிங் இதெல்லாம் வச்சு சொல்லும் போது அந்த பொண்ணு ஜெயிக்காதுன்றதுதான் என்னோட ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு புரியல, இந்த வினோத் டாபிக் வந்ததுல இருந்தே அரோராவை ஏதோ ஒரு வகையா அட்டாக் பண்ணணும்னு அட்டாக் பண்ற மாதிரி வந்து எனக்கு இந்த செயல் இதெல்லாம் போயிட்டு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் இதை வந்து சில பேர் ரிவ்யூ பண்றவங்க இதை தனியா வீடியோ எடுத்து போட்டெல்லாம் வந்து பண்றாங்க. ஆனா மக்களே, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு சில பேர் மெசேஜ் வச்சவங்களுக்கும் அவங்களுக்கும் அதான் சொன்னேன். நீங்க பாருங்க, ஃபினாலேல அந்த பொண்ணு கண்டிப்பா இப்படி பிளான் பண்ணி அரோராவை ஜெயிக்க வச்சு அந்த வின்னிங் மூமெண்ட்ல அந்த பொண்ணுக்கு கிடைக்காது, வேற யாரோ தான் ஜெயிக்க போறாங்க. சோ நான் வந்து இப்பவுமே அந்த பொண்ணு ஜெயிக்க கூடாது, தோத்துணும் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் ஓட்டிங் பேசிஸ் பொதுவா அந்த பொண்ணை கம்பேர் பண்ணும்போது யார் பெஸ்ட் அப்படின்றதெல்லாம் இந்த கேமை வச்சுதான் நான் சொல்றேன். சோ நான் வந்து இன்னைக்கு என்னடா இது இவ்வளவு இதுவா இருக்கே, நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு உண்மையாலுமே நாங்க இன்னைக்கு பண்ணோம். ஆமா, நாங்க பண்ணோம், காலையிலேயே பண்ணிட்டோம். காலையில எங்க அம்மா ஷூட்டிங் கிளம்பணும், என் தம்பி ஆபீஸ் போகணும், எல்லாருக்குமே எல்லா வேலையும் இருக்கணும். காலையில என் தம்பி போனை பிடிங்கி, எங்க அம்மா போனை பிடிங்கி, என் தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தாப்புல யா போனை சொன்ன 4 போனை வச்சு 4 பேருக்குமே நான் அடிக்கும் போது எனக்கு கால் போச்சு. எனக்கு வந்து மத்தவங்க இதெல்லாம் கட்டாயி அரோரா அது மட்டும் அந்த சீனே கிடையாது. இது ஏன் வந்து இப்படி பண்றீங்க, எதுக்கு, ஒய்? சரி, நான் இன்னும் ஒண்ணு கேக்குறேன், அந்த பொண்ணே ஜெயிச்சா என்ன இப்போ என்ன இருக்கு அதுல? பாரு சப்போர்ட்டர்ஸ்கால ஏத்துக்க முடியாதுக்கா. எனக்கு அதுதான் புரியல, ஏன் இவ்வளவு ஹேட்ட குடுக்குறீங்க ஒரு பொண்ணுக்கு, இது ஏன் அவ்வளவு ஹேட் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்றதுதான் ஒரு விஷயம். அண்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து 4 பேர் இருக்காங்க, திவ்யா, சபரி, விக்ரம், அரோரா. 4 பேருமே 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இந்த வீட்டுல பாத்துருக்கோம். அதுல திவ்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிகினிங் வீக் வந்து ஒரு ஃபயரா இருந்தாங்க, அப்புறம் ஒரு வார்னிங்க்கு அப்புறம் ஒரு மாதிரி அப்படி போயிட்டு மறுபடியும் உடனே ஒரு கம்பேக் கொடுத்து நல்ல ஒரு என்னாச்சு ஓகே.
சோ வந்து திவ்யா வந்து அப்படி போற மாதிரி போய் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க அந்த வீட்ல. நிறைய பின்னாடி பேசுறதோ இல்ல வந்து அன்வான்ட் வார்த்தைகள் விடுறதோ இந்த மாதிரி இல்ல. நிறைய இடத்துல போல்டாவே அவங்க இருந்திருக்காங்க. சாண்ட்ரா விஷயத்த ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும், அவங்களுக்கும் விக்ரமுக்கு பிரச்சனையில வந்து அது எவ்வளவு பெருசா போனாலுமே எங்கேயுமே வார்த்தைகளை தவற விடாம ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே கமருதன் அவங்க ஃபைட்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் அவங்க ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சபரி கூட பாத்தீங்கன்னா பாரு கண்ணுல அடிபடுற வீக் வரைக்கும் ஒரு சபரியை பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல பயத்திலயோ இல்ல அந்த கெட்ட பேர் வாங்கணுன்ற பேர்லயோ ஒரு சேஃப் கேம், எங்கேயோ ஒரு இடத்துல போதும் நான் வாங்கின வரைக்கும் போதுன்ற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு மேபி ஒரு பயம் இருந்திருக்கலாம். அந்த பயத்தினால அவர் என்ன பண்ணாரு, சேஃபாவே விளையாட ஆரம்பிச்சு ஒரு விஷயம். இப்போ மறுபடியும் கார் டாஸ்க் இந்த டிக்கெட் டு ஃபினாலேல தான் மறுபடியும் வெளியில வந்து அந்த ஃபேமிலி வீக் அப்புறம் ஒரு விஷயத்த பண்றாரு. பட் அவருமே எங்கேயுமே தேவையில்லாம பின்னாடி பேசுறதோ பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. சோ அவரு இன்னொரு ஸ்டாண்டர்ட். விக்ரம் பாத்தீங்கன்னா அவருமே 4-5 வாரம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. அரோராவை எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரிதான் விக்ரமும் சொல்றேன். அவரும் வைல்ட் கார்டு வந்த பிறகுதான் அந்த மாக்கிங் கீக்கிங் அந்த வே ஆஃப் ஆட்டிடியூட் அந்த பேச்சு மாதிரி இது எல்லாமே பார்வதி கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனதே வந்து வைல்ட் கார்டு உள்ள வந்த பிறகுதான். இப்ப வரைக்குமே அவர் அவ்வளவு விமர்சனங்கள் ஃபேஸ் பண்றாரு. போன வாரம் விஹானா வந்ததா இருக்கட்டும், யார் வந்ததா இருக்கட்டும், நிறைய ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு அவர் ஆளாயிருக்காரு. அவருமே நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு. பட் அதையும் தாண்டி ரொம்ப நல்ல நிறைய விஷயங்களும் இருக்கு. இப்ப வரைக்குமே ஒரு டஃப் சிச்சுவேஷன் இந்த விஹானா மாதிரி கண்டஸ்டன்ஸ்னால ஒரு டஃப் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள். ஓகேவா? அதே மாதிரி அரோரா பாத்தீங்கன்னா துஷார் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. துஷார் வெளியில போன பிறகு அங்கங்க வாய்ஸ் அவுட் பண்றது அண்ட் பாரு கமருதன் டாபிக்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயத்துல அவங்களுமே நின்னு இருக்காங்க. பின்னாடி வந்து பேசியிருக்கலாம், கண்டிப்பா இருக்கும், பேசியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய நல்ல குவாலிட்டிஸுமே இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னைக்கு கனியும் சுபிக்ஷா வீட்டுக்குள்ள வந்தாங்க. பார்க்கும் போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. அவங்க ஒரு பிராங்க் பண்ணாங்க. விக்ரம் அழ வைக்கணும்னு பிராங்க் பண்ணாங்க. விக்ரம் வேதனைப்பட்டார், எல்லாம் ஓகே. ஆனா உள்ள போய் அரோரா கனிக்கிட்டையும் சுபிக்ஷா கிட்டையும் ஏன் அப்படி பண்றீங்க, அவர் ஏற்கனவே விஹானா வந்ததுல இதுவா இருக்காரு, அவர் வந்து நீங்க அப்படி பண்றது அவருக்கு இன்னும் இதுவாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டது வந்து அப்பதான் கனி சொன்னாங்க, நீ கியூட், நீ ஸ்வீட் அப்படின்ட்டு. அதெல்லாம் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ அரோரா கிட்டயுமே நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. கமருதன் கிட்டயுமே நிறைய விஷயத்துல அட்வைஸ் குட் அட்வைஸ் பண்ணதை நம்மளே பாத்துருக்கோம். இல்லங்க இந்த வீட்ல எல்லாருமே யாருமே பேக் பைட்டிங் பண்ணாதவங்களே இல்ல, பண்ணிருக்காங்க. பட் இல்ல அரோராவும் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நல்ல அட்வைசஸும் கொடுத்திருக்காங்க, நல்ல பாயிண்ட்ஸ் வீக்கெண்ட்ல பேசியிருக்காங்க. அவங்களுமே ஒரு டைப்பா ஒரு கேம் விளையாடி இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் ஆஃப்டர் 5 வீக்ஸ். ஓகேவா? சோ எனக்கு என்னன்னா இந்த 4 பேருமே ஏதோ ஒரு வகையா டிசர்விங் தான். ஏன்னா இந்த இடத்துல பார்வதி கிடையாது, கமருதன் கிடையாது. அப்படின்னும் போது இந்த 4 பேரை வச்சு என்ன கேட்டீங்கன்னா இந்த 4 பேருமே ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க இந்த ஷோக்கு. இப்ப அரோரா வச்சு இவ்வளவு கிழிக்கிறீங்களே, அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம நீங்க தான் அந்த பொண்ணை பெருசு பண்றீங்க. அரோராவை நீங்க எல்லாம் தான் பெருசு பண்ணி அவளை ஒரு மாதிரி ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு போட்டு அப்படியே ஒரு அட்டாக் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. சோ இந்த 4 பேருக்குமே ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கு, அதனாலதான் வந்திருக்காங்க. சோ ஓட்டிங் பண்ணும் போது தயவு செய்து யோசிச்சு ஓட்டிங் பண்ணுங்க. அண்ட் இப்பவும் சொல்றேன், என் கணக்கு பிரகாரம் ஸ்டேஜ் மேல ஃபைனல் ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி வந்து கைய புடிச்சு கூட்டிட்டு போற அந்த 2 நபர் எனக்கு தெரிஞ்சு சபரி அண்ட் திவ்யா. டாப் 3ல கண்டிப்பா விக்ரம் இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரோராவை கம்பேர் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் கேம்ஸா இருக்கட்டும், நிறைய டாஸ்க் கொடுக்கும் போது நடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், டைலாக்ஸ் மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அவரும் நிறைய கான்ட்ரிபியூஷன் போட்டிருக்காரு. சோ டாப் 2 வந்து திவ்யா சபரினா கண்டிப்பா 3rd பிளேஸ் வந்து விக்ரமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், கம்பேரிங் டு அரோரா. ஓகேவா? சோ ஓட்டு தயவு செய்து பார்த்து யோசிச்சு போடுங்க. அப்படி பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் வைல்ட் கார்டுல தான் வந்தாங்க. நம்ம மத்த சீசன்ஸ்ல கூட நான் பாத்திருக்கேன். மத்த சீசன்ஸ்ல கூட வைல்ட் கார்டு வந்து ஜெயிச்சது நான் பாத்திருக்கேன். பட் குறைஞ்ச மக்கள் தான் வந்து வைல்ட் கார்டுல ஜெயிச்சவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல வந்து பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா அர்ச்சனா வரும்போதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் அழுதாங்க. கேமரா முன்னாடி என்னால முடியல, எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்னாங்க. பட் அதே அர்ச்சனா ஒரு கம்பேக் கொடுக்கும் போது நீங்க எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் கொடுத்து ஒரு தைரியமான போல்டா இறங்கி பாத்துக்கலாம்டா அப்படின்னு ஒண்ணு பண்ணது. நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பிஆர் டீமையும் தாண்டி யூ சப்போர்ட்டட். அதனாலதான் வந்து வைல்ட் கார்டுல அர்ச்சனா ஜெயிச்சாங்க. ஆமாங்க, அது பார்க்கவே வந்து ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி தாங்க இருக்கும். மனசா இருக்கும். அவங்க வந்து
அவங்களுமே பயந்தாங்க ரெஜிரா, பயந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு வைல்ட் கார்டு ஜெயிச்சாங்கன்னா ஷீ கிரியேட்டட் தி ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ்ல வைல்ட் கார்டும் ஜெயிக்க முடியும் அப்படின்றது. சோ இப்ப திவ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷீ இஸ் ஆல்சோ வைல்ட் கார்டு. திவ்யாவோட நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கு. இப்ப நான் மறுபடியும் சொல்ற வார்த்தைகளை விட்டது கிடையாது, தேவையில்லாம யாரை பத்தி பின்னாடி பேசினது கிடையாது. போல்டா நின்றுருக்காங்க, ஸ்ட்ராங்கா நின்றுருக்காங்க, ஒரு டெக்கோரம்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நிறைய இடத்துல அந்த டெக்கோரமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட 50% கொஞ்சம் பிளஸ்ல போயிட்டு இருக்காங்க ஓட்ல. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா 30% பிளஸ்ல சபரி போறாரு. இது அன்அபிஷியல் ஓட்டு, நான் இப்பவே சொல்லிடுறேன். இது அன்அபிஷியல். அதுக்கு கீழே தான் விக்ரம், அதுக்கு கீழே அரோரா இருக்காங்க. சரியா? சோ என்ன கேட்டீங்கன்னா சபரிக்குமே நம்ம சொல்ல முடியாது, ரெண்டுமே சேனல் ப்ராடக்ட். மறுபடியும் சொல்றேன், திவ்யாவும் விஜய் டிவி தான், சபரியும் விஜய் டிவி தான். இப்ப நீங்க சொல்ல முடியாது, நீங்க விஜய் டிவி ப்ராடக்ட தான் ஜெயிக்க வைப்பாங்க விஜய் டிவி. ஓகேவா? அரோராவும் விக்ரமும் தான் விஜய் டிவி ப்ராடக்ட் கிடையாது. ஆனா சபரி, அரோரா, ஐ மீன் சபரியும் திவ்யா. எஸ். சோ இவங்க 2 பேர்ல யார் வேணா ஜெயிக்கலாம். 2 பேருக்குமே ஜெயிக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. என்ன கேட்டா விக்ரமுக்கு கூட இருக்கு. பட் விக்ரம் அதிகமான ஓட்ல இல்லாததுனால அவர் கீழே இருக்காரு. பட் என்ன கேட்டா அவருக்கும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சோ இதுதான் என்னோட கணிப்பு. எனக்கு திவ்யா ஜெயிச்சாலும் ரொம்ப சந்தோஷம், சபரி ஜெயிச்சாலும் சந்தோஷம், இல்ல நம்மளுக்கு பெரிய ட்விஸ்ட் கொடுத்து விக்ரம ஜெயிக்க வச்சாலுமே சந்தோஷம். அதனால யோசிச்சு ஓட்டு போடுங்க. இவங்க வைல்ட் கார்டு, இவங்க டே 1 அதெல்லாம் யோசிக்காதீங்க. அப்படி இருந்தா யாருமே வைல்ட் கார்டுல உள்ள போக முடியாது. வைல்ட் கார்டுல போனா கூட என்னால என்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும், இந்த கேமுக்காக எஃபர்ட் போட முடியும், மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும், என்னாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றது அதை பிரேக் பண்ண வேணாம். அதை அர்ச்சனா ஆல்ரெடி பிரேக் பண்ணி ஒரு 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 விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சோ நம்ம அதை அப்படியே அமுங்காம லெட்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திவ்யா ஆல்சோ. அண்ட் டே 1ல இருந்து சபரி, இந்த டே 1 அந்த தண்ணி டேங்க் டாஸ்க்ல இருந்து எவ்வளவு நிறைய டாஸ்க்ல சபரியோட கான்ட்ரிபியூஷன், எல்லா வாட்டியும் நடிக்கிறான் ஃபேக் நிறைய விமர்சனங்களை கூட தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சபரி எங்க அப்படின்னு கேட்டா, அந்த பாரு கண்ணுல அடிப்பட்ட பிறகுதான் சபரி காணாம போனது. ஏன்னா பயந்துட்டார், ஐயோ போதுண்டா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டதுனால தான். அதே மாதிரி விக்ரம் அண்ட் அரோரா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கனால யோசிச்சு ஓட்டு போடுங்க. எனக்கு ஃப்ரைடே நைட்டோட முடிஞ்சிடும் ஓட்டிங்க. நம்மளுக்கு இன்னைக்கு டியூஸ்டேவா, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே நைட் 12 மணிக்கு முடிஞ்சிடும். சாட்டர்டே சண்டே, சாட்டர்டேவே இந்த பெர்ஃபார்மன்ஸ், அது இது இந்த என்ட்ரி, அப்புறம் ஒருத்தரா எனக்கு தெரிஞ்ச சண்டேக்கு முன்னாடியே ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்துருவாங்க. மீதி 2 பேர் அடுத்த நாள் தான் ஸ்டேஜ் ஏத்துவாங்கன்றது நான் நினைக்கிறேன். பட் எனிதிங் கேன் ஹேப்பன். ஓகேவா? சோ இந்த சினாரியோல இருக்கு. ஆனா ஓட்டிங் பீரியட் நம்மளுக்கு எப்ப வரைக்கும் இருக்கு? ஃப்ரைடே நைட் 12 மணி வரைக்கும் தான் இருக்கு. அதனால பார்த்து ஓட்டு பண்ணுங்க, யோசிச்சு ஓட் பண்ணுங்க. லெட் த பெஸ்ட் வின் அப்படின்றது. அண்ட் தென் இன்னைக்கு கனியும் சுபிக்ஷாவும் ஒரு பிராங்க் குத்துனாலேயே திருப்பி குத்திக்கிட்டே இருந்தா என்னக்கா வெந்த புண்ணுல வேலை பார்த்துனா என்னக்கா பண்றது? இல்ல அவரு ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. அவர் விட்டுருந்தா அழுது செதறிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எனக்கு அப்பவே ஓகே பிராங்க்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ப்ரோமோ இந்த வீடியோஸ்லயே பாத்துட்டோம். அவருக்குதான் அது இதுவா இருந்தது. பட் சபரி சொன்னாரு, இது பிராங்கா தான்டா இருக்கும், விளையாடுறாங்கடா அப்படின்ட்டு. பட் அதுக்காக போய் அரோரா பேசினதா இருக்கட்டும், அவங்க அந்த இடத்த அந்த பிராங்க்ன்ற ஒரு சும்மா ஒரு 1/2 hour 1 hour தான் போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு நேரம் கூட போலன்னு நினைக்கிறேன். சோ அது விளையாட்டு கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் சுபிக்ஷா குதிக்கிறது விக்ரம் மேல, கனி கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த பாண்டிங் பார்க்கும்போது நைஸ் குட் அப்படின்றது நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துல பயங்கரமா உடைஞ்ச ஒரு மனுஷனை இவங்க 2 பேர் ஏன்னா இப்போ அந்த பலம் அவருக்கு தேவை. அந்த தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இவங்க கண்டிப்பா தேவை. ஏன்னா போன வாரத்துல இருந்து அந்த மனுஷனை போட்டு வியானெல்லாம் வச்சு அடிச்சு கொளுத்தி போட்டுருச்சு. என்ன கேட்டா திவ்யா விக்ரமுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கணும். திவ்யாவே சைலண்ட் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. ஆனா விஹானா விடாம ஒரு மாதிரி ரொம்ப நான்சென்ஸா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கனியா சுபிக்ஷா அதை இது பண்ணாங்க. அண்ட் நீங்க சுபிக்ஷாவோடதும் விஹானாவோட கான்வர்சேஷன் பாத்தீங்களா? அது எனக்கு என்னன்னா வியானா வெறும் மணிக்கா மீம்ஸ் தான், உண்மையிலே மீம்ஸ் தான் பாத்துட்டு வந்திருக்கு. எபிசோடே பாக்கலங்க. ஆமா, யாரா நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா சுபிக்ஷா பாருங்க சூப்பரா நாக் அவுட் பண்ணுச்சு. நீங்க எபிசோட் பாக்கலையா? மீம்ஸ் பார்த்து நான் உங்களை வீக் 1 தான் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் பண்ணல, நீங்க போன வாரம் நான் பண்ணல. சோ அப்படியே இது பண்ணா கூட இந்த கேம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும். பிளஸ் விஹானா போறதுக்கு முன்னாடி நான் போயிடக்கூடாதுன்னு சொல்றதை வச்சு ஒரு டாபிக்ல எல்லாம் பயங்கரமா சுபிக்ஷா நோட்ஸ் கட் பண்ணாங்க. ஏன்னா விஹானாக்கு இது பேசுறதுக்கு அருகதே கிடையாது. ஏன்னா 1 to 14 ஞாபகம் இருக்கா? வைல்ட் கார்டு அந்த வாரம்
அமித், நம்ம விக்ரம், கனி 3 பேர் ஜட்ஜஸ செலக்ட் பண்ணாங்களா? ஆமா அப்போ 1 to 14 ரேங்கிங்ல பண்ணும்போது விஹானா வந்து யார சொன்னாங்க, சுபிக்ஷா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஆமா இடத்த மாத்தி விட்டாங்க. ஆமா அதுக்கப்புறம் பேசும்போது கேம்னு சொல்லி தான் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேற கேம் வேறன்னு சொல்லி கொஞ்சம் தூரமா இருந்து விளையாட ஆரம்பிச்சது. ஆமா அப்போ உனக்குன்னு வரும்போது நீ ஒண்ணு பண்ற, ஏன் அந்த பொண்ணு பண்ணக்கூடாது? கேட்டா நான் முன்னாடி பண்ண, நீ பின்னாடி பண்ண. உனக்கு வந்து அக்செப்டன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வியானாக்கு சொல்றது என்னன்னா, உனக்கு 1% கூட அக்செப்டன்ஸ் கிடையாது. ஆமா எல்லாத்துக்குமே வம்பிழுத்து ஒரு மாரி சில்லாவலித்தனம் பண்ற ஒரு என்ன சொல்றது? ஒரு நை நை கேரக்டர்ன்னு தோணுது எனக்கு. உங்க ஆமா டெய்லர் ஆன்டி பண்றாங்க பாருங்க அராஜகம் போன வாரத்துல இருந்து. நான்ல யோசிச்சுன்னு சும்மா இருக்கேன். இப்ப அனுப்பிச்சிரு. இப்ப ஏன்டா இப்ப அனுப்ப வேண்டியது எதுக்குடா ஒரு வாரம் முன்னாடி அனுப்பிச்சு சாவடிக்கிறீங்கன்ற மாரி இருக்கு. சீரியஸா ரஜிரா. அந்த ஏக்கா, பொண்ணு ரொம்ப இதுவா அதுதான் இருக்கு. இல்ல புரியுதுக்கா. அது ம். தெரிய மாட்டேங்குது. பிக் பாஸ் தெரியாத ஒரு ஆளை உள்ள அனுப்பினா பின்ன அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆமா, நம்ம அது ஆமா. இவரு குறை வந்து சொல்ல கியூட்னஸ் முடியாது. அந்த நெஸ்லாம் மக்கள இவரு இப்படிதான் வந்து ஃபுல்லாவே கியூட்னஸ் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருப்பாரு. இவருக்கு இதே வேலையா போச்சு. சப்போர்ட் சப்போர்ட்லாம் வச்சிடுவேன். ரிவ்யூ நம்ம வந்து இத்தனை 100வது நாள் இன்னைக்கு ரிவ்யூ பண்றோம். எத்தனை பேர் விஹானா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க எப்படி அந்த பொண்ண கொஞ்சிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சப்போர்ட் பண்ணாதீங்க. சோ நான் சப்போர்ட்லாம் பண்ணல. நீங்க ஏன் அக்காவுக்கு தெரியாதா? தம்பியை பத்தி அக்காவுக்கு தெரியாதா? சரி தம்பி. தம்பி அது தெரிஞ்சனால தான் தம்பி சொல்றேன். தெரிஞ்சனால தான் தம்பி சொல்றேன். அதனால விடுங்க. விஹானாக்கு வந்து கரெக்ட்டான நோஸ்கட் சுபிக்ஷா குடுத்ததா தான் நான் பாக்குறேன். ஆமா ஓகேவா? ஆமா அதனால ஆமா எனக்கு வந்து சும்மா போட்டு எல்லாத்தையும் நெய்யி நெய்யின்னு இழுத்துக்கிட்டு ஒரு சீன போட்டுக்கிட்டு, ஒண்ணுமே இல்லாததெல்லாம் இழுத்துட்டு வந்துகிட்டு, இப்ப நீ கேம் விளையாடவே வந்திருக்க கூடாது விஹானாவ சொல்றேன். ஆமா கரெக்டா. குளோஸா இருக்கிறவங்கள மாத்தி யாரும் நாமினேட்டே பண்ணக்கூடாதுன்னா, கேமே வந்திருக்க கூடாது அப்படின்றது தான். இன்னொன்னு நீயே ரேங்கிங்ல வந்து சுபிக்ஷாவ டார்கெட் பண்ணிட்டு, ம். ஆனா நீ பண்ணலாம் மத்தவங்க பண்ணக்கூடாதுன்னா, இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆதிரியும், எஃப்ஜேவும் கூட இன்னைக்கு வந்தாங்க. ஆமா எஃப்ஜே வந்து நம்ம அந்த இந்த ரூம் பிக் இருக்குல்ல. பாக்ஸ் ஆ. பிக் பாக்ஸ் அது இல்ல இந்த ரூம். ஆமா அந்த நம்ம பொருள் எல்லாம் ஸ்டோர் ரூம் வைப்பாங்கல்ல. ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூம்ல இருந்து அவங்க, கேட்ல இருந்து இங்க. அப்புறம் ஆதிரை கூட வந்து இன்னைக்கு அரோரா கிட்ட பேசின விஷயங்கள் நான் பார்த்தேன். நீங்க வந்து 6 பேரும் ஒரு குரூப், இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு குரூப் மாரி ஒரு கேம் ஏன் அப்டின்னா, அப்பதான் அரோரா சொன்னாங்க, இல்ல விஹானா வந்து பேசுறது, பண்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாரி இருந்தது. சோ நாங்க என்ன நெனச்சோம், அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நம்ம அத விட்டுறலான்ற இதுக்கு தான் போனோம். சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் எஃப்ஜேவா இருக்கட்டும். வாட் எவர் இட் இஸ். எனக்கு மெயினா ரொம்ப புடிச்சிருந்தது என்னன்னா, ரொம்ப நெகட்டிவிட்டி கொட்டாம நல்ல ஹேப்பியா இருந்தது. அண்ட் வினோத் வந்துட்டாருன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டேன். வினோத் வந்தா வீடே எப்படி கொண்டாட போகுது அப்படின்றது. அண்ட் இப்ப சாண்ட்ரா நுழையும்போது உள்ள கனி இருக்காங்க இப்போ. ஆமா திவ்யாவுக்கு எல்லாம் திவ்யா தெரிஞ்சிருக்கிறாங்க. இல்ல ஆமா திவ்யா இப்ப தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரஜின் வந்து இப்ப சமாளிச்சு வச்சிருக்கிறாரு திவ்யாவ. ஆமா ஆமா வெளியில போகும்போது தான் திவ்யா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு இனிமே வாய்ப்பே கிடையாது. இதுல வேற ஆமா நேத்து ஒரு கமெண்ட்ல போட்டாங்கல்ல ஸ்டேட்டஸ், ஆ, அதாவது பிரஜினும் ஆமா திவ்யாவும் ஸ்டோரி நல்லா ஸ்டோரி பேசின உடனே ஆமா ஸ்டோரி ஒண்ணு ஸ்டோரி போட்டு போட்டு உடனே திவ்யாவ கமெண்ட் பண்ணிட்டு ஒரு மாரி நக்கலா டெலிட் கமெண்ட் பண்ண. பண்ணிட்டு ஆமா டெலீட் பண்றது. சோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி ஒதுங்கிடுவாங்க. ம். கனியுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான். பட் இருந்தாலுமே சாண்ட்ரா உள்ள வந்து இவங்க கிட்ட என்னென்ன ஆக்டிங் போட போறாங்க, எப்படி சமாளிக்க போறாங்க. மெயினா அமித் எனக்கு அமித் தெரிஞ்சு கேட்டுருவாரு. அமித் என்ன கேட்பாரு தெரியுமா? நீங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? நான் வந்து நீங்க ஹர்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லி நான் தான் இந்த வீட்ல ஒரு ஆளா வந்து உங்களுக்காக உட்கார்ந்தா, அவனே இவன் பீம் பேக்க தூக்கிட்டு வந்து நான் நல்லா இருந்தவள இவன் தான் பீம் பேக் போட்டு உட்கார்ந்தா நீங்க என்ன பத்தி பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னு அமித் கேட்கிறாரான்னு நம்ம பார்க்கணும். அமித் அப்படிலாம் இல்ல. அமித் அது கேம் முடிஞ்சு போச்சு. அது நீங்க அப்படி அப்படி இல்ல. பேசலாம். அமித் அப்படின்னு அது முழுவி அந்த மாரி ஒரு ஆக்டிங்க போடும். சரி அது பண்ணிட்டு ம். போட்டோம். சோ வந்து ஆமா நாளையோட ஆல் கண்டஸ்டன்ட்ஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அண்ட் எஸ் மக்களே, கமருதன் அண்ட் பார்வதி ரெட் ம். கார்டு வாங்குனதுனால தே ஆர் நாட் அலோவ்ட் இன்சைட் பிக் பாஸ் அகைன். அண்ட் ஃபினாலேலுமே அது ஒரு 2 நாளா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபினாலேலுமே 100% அவங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நோ ஷூரிட்டி. பட் கமருதனுக்கு கொஞ்சம் மேபி ஏதாவது வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது 100ல 1% என்னால சொல்ல முடியும். ம். பார்வதிக்கு அது கூட இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சோசியல் மீடியால ம். போட்டு பயங்கரமா ஒரு அட்டாக் மாரி ஒரு விஷயம் பண்ணின்னு இருக்காங்க. சேனல் கீனல் எல்லாம் போட்டு அவங்க பிஆர் டீமும் இன்னும் அடங்கல. ஆனா ஆமா எனக்கு தெரிஞ்சு இப்ப பார்வதி இஸ் நாட் அலோவ்ட்னா கண்டிப்பா கமருதன் இஸ் நாட் அலோவ்ட். ஏன்னா 2 பேருமே சேர்ந்து ஒரு சம்பவத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ரெட் கார்டு வாங்கியிருக்காங்கன்னும் போது பார்வதி இல்லன்னா ஆப்வியஸா கமருதன் இருக்க முடியாதுல்ல அப்படின்றது தான். ஆமா ஏக்கா இல்லக்கா. இன்னொன்னு இது அதுக்கு அடுத்து பண்ற விஷயங்கள் இருக்கு இல்லக்கா. பார்வதி இன்னமும் பேமெண்ட் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மீம்ஸ்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிஆர் டீம் எல்லாம். சரியான லூசு. கமருதீன் பாருங்க. அதான் சொல்றேன். கமருதீனுக்கு இப்போ அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள ஃபேமிலி வீக்ல வரும்போது தான் காமெடி பண்ணி
டோட்டலா சொதப்பிட்டு போனாரு தவிர்த்து இப்போ வெளியில போன உடனே அந்த கைடன்ஸ் Decent-ஆ. ஒரு வாரம் எதுவுமே பேச வேணாம், சைலண்டா விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மக்களை போய் நம்ம சந்திப்போம். அப்போதைக்கு மக்கள் கொஞ்சம் ஆமா. மனசு ஆறிடும்ன்றத வந்து அந்த மக்கள் மீட், அந்த ஃபேன்ஸ் மீட் எல்லாம் வச்சது வந்து கரெக்டா தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க ஒரு ட்ராக் எடுத்திருக்காங்கல்ல, அந்த ட்ராக் இப்போ கொஞ்சம் கிளாரிட்டியா நல்லா இருக்கு. ஆமா. ஓகேவா? ஆனா பார்வதி இப்போ வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்க்கல, என்னன்னு கொல்லல. இன்னமும் உட்காந்து அவங்க பேஜ்ல வந்து அவங்க அவங்க பிஆரா இருக்கட்டும், இல்ல அவங்களா இருக்கட்டும், ஏதோ சம்திங் நான்சென்ஸா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Nonsense. பண்ணிட்டு இல்ல. போட்டோம். எனக்கு தெரிஞ்சால் இஃப் பார்வதி இஸ் நாட் தேர் இன் த ஃபினாலே, ஐ திங்க் ஈவன் கமருதீன் won't be in the finale அப்படின்றதுதான் நியூஸ். இல்ல இருக்கட்டுக்கா. பார்வதி அங்கே இருக்கட்டும். வேண்டாம். எதுக்கு எதுக்கு எனக்கெல்லாம் இன்னும் திருந்தல மாமா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால வேண்டாம். ஓகே, இட்ஸ் ஓகே. எனிவே இந்த ஞாயிற்றுக்கிழமையோட பிக் பாஸே முடியுது. அதனால மக்களே, நான் சொன்னதை மனசுல வச்சு ஓட் பண்ணுங்க. நான் யாரையுமே ஐ டோன்ட் வாண்ட் டு நான் ப்ரெஷர் பண்ண விரும்பல. எனக்கு இந்த 4 பேருமே அவங்களோட பிளஸ் மைனஸ் எப்படி இந்த ஜேர்னி, இது ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தர் அந்த வினோத் அப்படின்றத வச்சு இவங்கள அப்படி இது பண்ணாதீங்க. எல்லாருமே மனிதர்கள், ஏதோ ஒரு வகையில அவங்களுமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கு ஃபினாலேக்கு வரணும் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு. சோ சும்மா அது வந்துட முடியாதுல்ல. சம்திங் ஏதோ ஒரு எஃபர்ட் இல்லாம வர முடியாது. அந்த எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, ஒரு கரியர் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யோசிச்சு ஓட் பண்ணி உங்க பெஸ்ட்டை கொடுங்க. ஃப்ரைடே நைட் 12 o'clock கூட முடியுது. ஓகேவா? அதுதான் மக்களே, இன்னைக்கு நடந்ததையும் பேசிட்டோம். பிளஸ் என்னென்ன வெளியில போகுது அரோரா விஷயங்கள், இந்த ஓட்டிங் விஷயத்தையும் நான் பேசிட்டேன். டாப் 2வையும் சொல்லிட்டேன், சபரி அண்ட் திவ்யா அப்படின்றது என் கணிப்பு அப்படின்றது. எஸ், அவ்வளவுதான். அக்கா கமெண்ட்ஸ் போலாமா? எஸ் போலாமா? எஸ், கமெண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ரொடியூசர். Sridhar or if Nayan NR. Hi Akka, did you notice missed call for Divya not working? What is happening? Whether the Big Boss team pushing Sabari and Aurora for title winner? Only Aurora no number is working. Sometimes Sabari also. இதைத்தானே சொன்னோம் இப்ப. ஐயா, அது இல்ல, அதுதான் நான் சொன்னேன். நான் காலையில ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல. 4 நம்பர்ல இருந்தும் 4 பேருக்கு ட்ரை பண்ணோம், எல்லாருக்குமே கால் போச்சு. மேபி சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் எதா இருக்கலாம். அந்த அளவுக்கு கேவலமா பிபி டீம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அரோராவை ஜெயிக்க வைக்கணும்னா இந்த மாதிரிலாம் தான் பண்ணி அரோராவை ஜெயிக்க வைக்கணும்லாம் பண்ண மாட்டாங்க. அன்அபிஷியல் ஓட்டை பத்தி நீங்க எப்படிங்க டிசைட் பண்ணுவீங்க? எங்க ஓட்ல வந்து அந்த பொண்ணு தாங்க டாப்னு அவங்க பாட்டுக்கு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளும் அது ஒரு 2 நாள் பேசுவோம். அதுக்கப்புறம் நம்மளும் நம்ம வேலையை பார்த்துட்டு அடுத்த பிக் பாஸ்க்கு போயிடும். சோ இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் கட் பண்ணி வர விடாம அதை ஜாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க சேனல்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. சோ அது அப்படி நினைக்காதீங்க, அப்படி இருக்காது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஜி இஃப் ஃபாரி சாக்கி அக்கா சாண்ட்ரா விஜய் டிவி இன்டர்வியூல சொன்னாங்க தட் கமுதீன் கால்ல விழுந்தாங்க, அவங்க பார்க்கலையா? வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ்? பார்க்கலையா? பார்க்காமலாம் ஊர் கிழவி ஊரே சண்டை போட்டு குத்திக்கிட்டு சாகும் போது தூங்கிட்டு இருந்துச்சான். பார்க்கலையாம், காது கேட்கலையாம். அப்படின்னு பண்ணும்போது நல்லா இருந்ததா? சும்மா அதெல்லாம் ஆக்ட். நான் சொல்லட்டுமா, அதெல்லாம் ஆக்ட். ஏங்க நம்மளுக்கே தெரியும் அந்த அம்மா எந்தெந்த சினாரியோல என்னென்ன மாதிரி ஆக்டிங் பண்ணுச்சுன்ட்டு. அப்புறம் மறுபடியும் அது சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு இப்படிதாங்க பிட்ட போட்டு விடுவாங்க. அதுக்கு என்ன பண்றது? தாலி கட்டின பாவத்துக்கு, கூட வாழ்ந்த பாவத்துக்கு அவரும் சேர்த்து சமாளிக்கிறார் பிரஜின். ஐயோ, பிரஜின்னு சொல்லக்கூடாது, தலைவர் பிரஜின்னு நீங்க சொல்லணும். ஆண்களுக்கே அவர் எடுத்துக்காட்டா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பிரஜினிடம் சென்று கற்றுக்கொள்ளவும் கன்சல்டேஷன் எடுக்கவும். அதுக்கு வந்து நான் தான் வந்து தளபதி, படை தளபதியா இருக்கலாம்னு இருக்கேன் பிரஜின் அவருக்கு, தலைவருக்கு. அதனால விடுங்க, அந்த அம்மா ஏதாவது சமாளிச்சுன்னு இருக்கும். நம்மளுக்கு தெரியாத பாக்கல கேட்கலன்ட்டு விடாதுப்பா, என் கால விடாதுப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் ஒளிஞ்சு ஒரு டிராமா பண்ணணும்? பண்ணாங்கல்ல, அதுதான் விட்டுருங்க. அவ்வளவுதான், மனிதர்கள் அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்ன க்ளோஸ் அப் ஆடு, இந்த பேஸ்ட் ஆடுக்கு இன்னைக்கு வந்து சிரிக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஆடு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. சாண்ட்ரா வெளியில எலிமினேட் சொன்னதுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. அதுவும் அது சும்மா மனசுக்குள்ள இருந்திருக்கும். என் வீட்டுக்காரர் அனுப்ப வேண்டியதானே, என் வீட்டுக்காரர் அனுப்பிச்சிருந்தா அவன் கண்ணை காமிச்சிருப்பான், காசுல கை வச்சிருப்பல்ல. அது அந்த கஷ்டம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் நாங்க சமாளிச்சு சிரிப்போம். ரஜிரா சேனல் அங்கதான் ட்விஸ்ட் வச்சுது. உன் வீட்டுக்காரர் வந்தா நீ காசுல உன் கண்ணு போகும், நீ காசை தூக்குவ, காசும் உனக்கு போக கூடாது, டாப் 5க்கு நீ போக கூடாது, உன்னை எப்படி தூக்கி போறோம் பாரு வெளிலன்றதுதான் சேனலோட ஸ்ட்ராட்டஜி.
இப்ப எல்லாருமே சிரிச்ச மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க. இந்த அம்மா என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறது, சேனல் போட்டுச்சுல ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான் விடுங்க. நெக்ஸ்ட் சரி இல்ல, பாத்துக்கோங்க கொஞ்சம் உடம்பு. ஆமா, சரி ஸ்கின் கேர். Divya deserve to be winner, but Sabari also a good human being. That's what I'm saying. Both are very deserving contestants, including Vikram. But என்னோட unofficial vote, என்னோட analysis வச்சு சொல்லும் போது சபரி அண்ட் திவ்யா தான் வந்து மேடையில் ஏறுவாங்க. 2 பேர்ல யார் ஜெயிச்சாலுமே சந்தோஷம் தான். போத் ஆர் டிசர்விங் கண்டஸ்டன்ஸ். அதுல ஒன்னு ஒயிட் கார்டு, ஒன்னு டே 1 அப்படின்றது தான். சோ கரெக்டா பார்த்து ஓட் பண்ணுங்க அப்படின்றது ஒரு விஷயம். உங்களுக்கு திவ்யாவா சபரியாக்கா? எனக்கு 2 பேர்ல யாரா இருந்தாலும் ஓகேங்க. 2 பேருமே ஏதோ ஒரு சினாரியோல வந்து இதுக்காக நின்றுருக்காங்க அப்படின்றது தான். பட் 1% எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் மேபி சபரியை விட எங்கேயோ ஒரு இடத்துல திவ்யா நிறைய ப்ராப்ளம்ஸ், அந்த பார்வதி இஷ்யூவை தவிர சபரி பெருசா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி நான் பார்க்கல. பட் சாண்ட்ரா வந்து திவ்யா வச்சு ஒரு டாபிக் பண்ணிருக்காங்க. கமருதன் அவ்வளவு பெரிய சண்டை வச்சிருக்காரு. அப்புறம் விக்ரமோட ப்ராப்ளம் எல்லாம் வந்து திவ்யா ஃபேஸ் பண்ணிருக்காங்கல்ல. சோ அப்படி பார்க்கும்போது மேபி ஒரு கொஞ்சம் % அதிகமா நம்ம திவ்யா கொடுக்கலாம் அப்படின்றது. பட் எனிபடி சபரி ஆர் திவ்யா, ஐ அம் ஹாப்பி வித் போத். அவங்களோட ரிசல்ட்ஸ்ல ஐம் ஹாப்பி தான். எனக்கு பார்க்கும்போது சபரி பயங்கரமா, ஏன்னா ஒரு மாதிரி சைல்டிஷான ஒரு கேரக்டரா இருக்கிறாப்லையா, ஓகே நல்ல மனுஷனா இருக்கிறாப்லையா அப்படிங்கிற மாதிரி. நல்ல மனிதர் தான், பட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் திஸ் கேம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் பிரிச்சு சொன்னேன். நான் இப்போ சொல்றேன், எனக்கு 2 பேர்ல யாரா இருந்தாலும் 100% நான் சந்தோஷப்படுவேன். நெக்ஸ்ட் ஜி தலைவரே. சரி ஸ்கின் கேர் மறுபடியும் அரோராவை வின் பண்ண வச்சா பிக் பாஸ் இஸ் நாட் வொர்த்தி டு வாட்ச். எனக்கு ஐயா அந்த பொண்ணு ஓட்டிங்ல கம்மி ஜெயிக்காதுங்க. அதனாயா நான் 2 நாளா 3 நாளா 4 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயோ அந்த பொண்ணு ஜெயிக்காது. ஏன்னா இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஓட்டிங்கா இருக்கட்டும், பிளஸ் பொதுவா அந்த கேமோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது. இன்னொன்னு இவ்வளவு ஹேட் வேணாம் அப்படின்றதுதான் ஒரு மனிதர் மேல நான் சொல்றேன். ஏன் இவ்வளவு ஹேட் வச்சுக்கிறீங்க? வேண்டாம். இந்த பொண்ணு ஒரு மனிதர் தானே. பட் ஓப்பனா கேட்டீங்கன்னா நீங்களே போய் பாருங்க, அன்அபிஷியல் ஓட்ல அந்த பொண்ணு கீழே தான் இருக்கு. அதனால வாண்டடா பிக் பாஸ் அப்படியெல்லாம் பண்ணி அந்த சீன் எல்லாம் கிடையாது. அதனால அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஆமா, சரி ஸ்கின் கேர் ஏன் இவ்வளவு கேர் பண்றீங்க? அதனால ப்ளீஸ் டோன்ட் கேர், ஓகே? அதனால அசால்ட்டா பாத்துக்கலாம். நீங்க சொன்ன அந்த 2 பேர் தான் வருவானுங்க. ரொம்ப போய் அதுல கேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் ஸ்கின் என்னத்துக்கு ஆகுறது? அடுத்து Thank you so much. Thank you producer. Thank you அக்கா, thank you. ஓகேக்கா, சோ இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு அவ்வளவுதான். நம்ம வந்து நிமிடங்களையும் நாட்களையும் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபேமிலிஸ் அப்படி ஃபேமிலிஸ் அதை பாத்திருக்கீங்களா நீங்க? ஃபேமிலிஸ் தெரியுமா உங்களுக்கு? அந்த யூடியூப் பையன், குட்டி பையன் ஒருத்தன் கம்போ ஃபேமிலிஸ் அப்படின்னு. ஆமா ஸ்கேம். ஓகே ஃபேமிலிஸ், இப்ப என்ன பண்றோம்னா நம்ம வந்து நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபேமிலிஸ் நீங்க என்ன பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடைசி நிமிடம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன நீங்க அவ்வளவு கல்நெஞ்சக்காரங்களா அப்படிங்கிற மாதிரி வருது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிக் பாஸ் வர்சஸ் அபி ஷோ மட்டும் கிடையாது, ஃபேமிலி மட்டும் கிடையாது. இதை தாண்டி அபி அக்கா நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. இந்தியா கிட்ஸ்ல ஷோக்கள் நிறைய பண்ணுவாப்ல. அதாவது ஷோன்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால நீங்க என்னையும் தொடர்ந்து பார்க்கலாம். அதனால சும்மா சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது. இந்தியா கிட்ஸ்ங்கிறது வந்து அது ஒரு கடல். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல மூழ்கி நீங்க எந்திக்கிறதுக்கே நிறைய நாட்கள் ஆகும். அப்படிங்கிறனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து மீட் பண்ணலாம், ஓகேவா? நாளைக்கு ஒரு 11 மணிக்கு வந்துருங்க. ஏன்னா வினோத்தனெல்லாம் போறாப்ல, மஜாவா இருக்கும், கானா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆமா, அதனால நம்ம ஆள் போய் என்ன மாசா பண்றாரு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். எஸ் பார்க்கலாம். அதுவும் இல்லாம நம்ம ஷோ அதை விட ஜாலியா இருக்கும். ஏன்னா அபியக்கா இருக்கிறாப்ல, சும்மா கிடையாதுல்ல. அதனால இருந்துருங்க. அதனால நீங்க வந்துருங்க. நாளைக்கு 11 மணிக்கு மிஸ் பண்ணாம பிக் பாஸ் வந்துருங்க. இன்னைக்கு ஷோ இதோட நிறைவேறுது. நாளைக்கு நானும் அக்காவும் உங்களை வந்து பாக்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபியக்கா அண்ட் ரஜிரா தேம்பாவுங்க. டாடா பாய், see you, குட் நைட். ஓகே டாடா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.